ஆவலோட எழுந்த சத்தம் படக்குன்னு கடுங்கோப கொந்தளிப்பா மாறிப்போச்சு. ஆயிரக்கணக்கான மெஸ்ஸி ரசிகர்கள் நிரம்பி வழிந்த கொல்கத்தா சால்ட் லேக் ஸ்டேடியம் இந்தியால ரொம்ப பேசப்பட்ட அவரோட கோட் டூருக்கு ஒரு பிரம்மாண்ட தொடக்கமா இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா எதிர்பாராத ஒரு பெரிய கலவரத்தோட களமா மாறிப்போச்சு. உலக கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி வெறும் 20 நிமிஷம் மட்டும்தான் வந்துட்டு போனார். அவங்க சொன்ன 45 நிமிஷத்துல இது கால்வாசி கூட இல்ல. அவரோட கார் வேகமா கிளம்பி போனதும் ஸ்டேடியத்துல இருந்த ரசிகர்கள் மத்தியில முதல்ல ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சி அலை பரவினுச்சு. அப்புறம் அது பெரிய கோபமா வெடிச்சது. இருக்கைகள் எல்லாம் உடைச்சு பிடுங்கி மைதானத்து மேல வீசப்பட்டுச்சு. வேலிகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு கோபமான ரசிகர்கள் கூட்டம் மைதானத்துக்குள்ளேயே புகுந்துட்டாங்க. இது வெறும் சும்மா ஒரு கோளாறான நிகழ்வு மட்டும் இல்ல. மக்கள் முன்னாடி நடந்த ஒரு பெரும் கோப கொந்தளிப்பு இது. கடைசியா இந்த டூரை ஏற்பாடு பண்ண முக்கிய பொறுப்பாளர் சதத்ரு தத்தா கைது செய்யப்படுறதுல தான் இது முடிஞ்சிச்சு. அப்போ எல்லாரும் ஒரு கேள்வியத்தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்திய கால்பந்து ரசிகர்களுக்கு ஒரு கனவு மாதிரி இருந்த இந்த நிகழ்ச்சி எப்படி இப்படி ஒரு பெரிய கோரமான கனவா மாறிப்போச்சு? புகழ்பெற்ற மெஸ்ஸியை 45 நிமிஷம் நேர்ல பார்க்கலாம்னு தான் தெளிவா சொல்லியிருந்தாங்க. இந்த வாழ்க்கையில ஒரு தடவை கிடைக்கிற வாய்ப்புக்காக ரசிகர்கள் நிறைய காசு கொடுத்து சில பேர் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஆனா நடந்தது என்னவோ ரொம்பவே ஏமாற்றமா போச்சு. மெஸ்ஸி சொன்ன நேரத்துல பாதிய விட கம்மியா அங்க இருந்துட்டு டக்குன்னு கிளம்பி போனது ஒரு பெரிய ஏமாற்று வேலையாத்தான் தோணுச்சு. சந்தோஷமா இருக்க வேண்டிய ஸ்டேடியம் அன்னைக்கு வெறுப்பையும் கோபத்தையும் கொட்டுற இடமா ஆகிப்போச்சு. வீடியோல அந்த அப்பட்டமான உணர்ச்சி கொந்தளிப்பு அப்படியே தெரிஞ்சுது. சேர்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சுது. ரசிகர்கள் மைதானத்துக்குள்ள புகுந்துட்டதால பாதுகாப்பு பணியாளர்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏற்கனவே கிளம்பி போன தன்னோட ஹீரோவை பார்க்கணும்னு ஒரு கடைசி முயற்சி. மேற்கு வங்காள போலீஸ் உடனே களத்துல இறங்கி இந்த கொல்கத்தா நிகழ்ச்சியை முக்கியமா ஒருங்கிணைச்சவரா அடையாளம் காட்டப்பட்ட சதத்ரு தத்தாவை கைது செஞ்சிருக்கிறதா உறுதிப்படுத்தினாங்க. இந்த மாதிரி தவறான ஏற்பாடுகளுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும்னு அதிகாரிகள் உறுதியா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாம ரசிகர்களோட ஏமாந்த எதிர்பார்ப்புகளுக்கும் அவங்க செலவழிச்ச காசுக்கும் போதிய இழப்பீடு கிடைக்கும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. நிகழ்ச்சி பாதுகாப்பு பத்தியும் ஏற்பாட்டாளர்களோட பொறுப்பு பத்தியும் சில முக்கியமான கேள்விகளை இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த விவகாரத்துல இப்போ சதத்ரு தத்தா தான் முக்கியமான ஒரு ஆள். அவர் தீவிரமான விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்கார். இந்த நிகழ்வோட முக்கிய ஏற்பாட்டாளர்னு சொல்லப்படுற இவரை முறைகேடு மற்றும் பண மோசடி புகார்கள் குறித்து விசாரிக்க போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. நிறைய பேருக்கு இவரோட கைதுங்கிறது ஒரு பொறுப்புணர்வை வலியுறுத்துற மாதிரி இருக்கு. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், குறிப்பா மெஸ்ஸி மாதிரி ஒரு உலக சூப்பர் ஸ்டார் விஷயத்துலன்னா அதை நிச்சயம் காப்பாத்தணுங்கிற ஒரு அழுத்தமான செய்தியே இது சொல்லுது. இந்த சம்பவம் நடந்ததும் சதத்ரு தத்தா யாரு, எதுக்காக இவர்தான் பொறுப்புங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆன்லைன்ல மக்கள் பயங்கரமா தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இது வெறுமனே ஒரு கால்பந்து நட்சத்திரம் பத்தின விஷயம் மட்டும் இல்ல. இது நுகர்வோரோட நம்பிக்கை, பெரிய அளவிலான நிகழ்ச்சிகளோட நேர்மை, அதுல அவங்களோட நேரம், பணம் மற்றும் ஆர்வம்னு எல்லாத்தையும் போட்டு பார்க்க வர்ற ரசிகர்களை பாதுகாக்கிறதுன்னு பல விஷயங்களை உள்ளடக்கியது. அதிகாரிகளோட இந்த உறுதியான நிலைப்பாடு ஏமாற்றப்பட்டதா உணர்ந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களோட குறைகளை சரிசெய்யறதுல அவங்க உறுதியா இருக்காங்கன்னு காட்டுது. இதன் மூலம் ஒரு விளையாட்டு நிகழ்வு இப்போ சட்ட ரீதியான மற்றும் தார்மீக யுத்த களமா மாறியிருக்கு. கொல்கத்தாவுல நடந்த அந்த குளறுபடிகள் இருந்தாலும் மெஸ்ஸியோட கோட் டூர் அதோட முடிஞ்சு போயிடல. அன்னைக்கே கொஞ்சம் கழிச்சு உடனே ஹைதராபாத்துக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வரப்போற நாட்கள்ல மும்பைக்கும் புதுடெல்லிக்கும் போறதுக்கும் திட்டம் இருந்தது. ஆனா ஆரம்பத்திலேயே நடந்த இந்த கலாட்டா அவரோட 3 நாள் இந்திய பயணத்தோட அடுத்தடுத்த கட்டங்கள் மேல ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்திச்சு. ரசிகர்களும் மீடியாக்களும் இந்த டூர் அட்டவணையை உன்னிப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. மத்த நகரங்கள்லயும் இதே மாதிரி பிரச்சனைகள் வருமா, இல்லை பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்பவே தீவிரப்படுத்தப்படுமான்னு யோசிச்சாங்க. மெஸ்ஸியோட தனிப்பட்ட தகவல்கள் பத்தி எல்லா மத்தியிலும் ஒரு பெரிய ஆர்வம் கிளம்பிச்சு. அவரோட சொத்து மதிப்பு என்னன்னு தேட ஆரம்பிச்சாங்க. அதோட அவருடன் ரோட்ரிகோ டிபால் அல்லது லூயிஸ் சுவாரஸ் போன்ற நெருங்கிய நண்பர்களும் சக வீரர்களும் கூட வருவாங்களான்னுலாம் யூகங்கள் கிளம்பின. இந்த சம்பவம் இந்தியால கால்பந்துக்கு இருக்கிற பெரிய பற்று பத்தி மறுபடியும் பேச்சுக்களை கிளப்பிச்சு. இந்த சர்ச்சைகள் எல்லாம் இருந்தாலும் மத்த ஜாம்பவான்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மெஸ்ஸி சிலை திறக்கப்படுமான்னு சிலர் யோசிச்சாங்க. கொல்கத்தாவுல நடந்த சம்பவத்தோட பின்விளைவுகள் வெறும் ஸ்டேடியம் வாசலோட நிக்கல. பொது ஒழுங்கு, அரசியல் தலையீடு மாதிரியான இன்னும் பெரிய விஷயங்களையும் பேச வச்சது. அங்க நடந்த வன்முறை, ரசிகர்கள் மைதானத்துக்குள்ள புகுந்தது எல்லாம் இந்தியால இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் முக்கியமான நிகழ்ச்சிகளையும் நடத்துறதுல இருக்கிற மிகப்பெரிய சவால்களை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. மேற்கு வங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் அரூப் பிஸ்வாஸ் மாதிரி உள்ளூர் அரசியல்வாதிகள் இந்த விஷயத்துல மறைமுகமா மாட்டிக்கிட்டாங்க.
இவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிய ஒழுங்கா கண்காணிக்கலையாங்கிற கேள்வியும் எழுந்துச்சு. மெஸ்ஸி ஹைதராபாத் வந்ததும் எல்லார் கவனமும் தெலுங்கானா முதலமைச்சர், உள்ளூர் அதிகாரிகள் மேல போச்சு. ஏன்னா மெஸ்ஸியோட வருகைய எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நடத்துற பெரிய பொறுப்பு இவங்களுக்கு வந்துச்சு. சதத்ரு தத்தாவை கைது பண்ணினது ஒரு தெளிவான செய்திய சொல்லுச்சு. அதாவது யார் பொறுப்போ அவங்கள சும்மா விடமாட்டாங்க, அது மட்டுமில்லாம ரசிகர்களுக்கு முறையான இழப்பீடு கொடுக்கணும்னும். இந்த சம்பவம் பிரபலங்களோட நிகழ்ச்சி, ரசிகர்களோட எதிர்பார்ப்பு, அப்புறம் பொறுப்பான நிகழ்வு மேலாண்மை, இது மூணுக்கும் இடையில இருக்கிற ஒரு மெல்லிய கோட்டை நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா ஞாபகப்படுத்துது. இது இந்தியால நடக்கப்போற சர்வதேச விளையாட்டு நிகழ்ச்சிகள இனிமேல் எப்படி நடத்துவாங்கங்கிறதுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.